அனைவருக்கும் வணக்கம். பக்தர்களுக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கும் சமயபுரம் மாரியம்மன் சக்தி தலங்களில் முதன்மையானதாக சமயபுரம் போற்றப்படுகிறது. இந்த தலத்தில் அருள்பாலிக்கும் மாரியம்மனை பக்தர்கள் தாய் சமயபுரத்தாள் என்று அழைப்பது வழக்கம். இதற்கு காரணம் இருக்கிறது. தனது பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தாய் பட்டினி விரதம் இருப்பது இயல்பு. ஆனால் உலக மக்கள் அனைவரும் என் குழந்தைகள், அவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பச்சை பட்டினி என்ற கடுமையான விரதம் கடைபிடித்து மக்களை காக்கும் மகா சக்தியாக சமயபுரத்து அம்மன் விளங்குவதாலேயே பக்தர்கள் அவரை தாய் என்று உள்ளன் அன்போடு அழைக்கின்றனர். இந்த விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைஞாயிறு தொடங்கி பங்குனி கடைஞாயிறு வரை 28 நாட்களில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆண்டு பச்சனை பட்டினி விரதம் வரும் 9ஆம் தேதி தொடங்குகிறது. அம்மன் கடம் தவம் புரியும் இந்த 28 நாட்களும் அம்மனுக்கு உப்பில்லா நீர்மோர், கரும்பு, பானகம், இளநீர், துள்ளுமாவு மற்றும் குளிர்ச்சி தரும் கனி வகைகள் மட்டுமே நைவேத்தியம் செய்யப்படுகிறது. உலக ஜீவராசிகளை காப்பதற்கு தன்னைத்தானே வருத்தி கொண்ட பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் அம்மனை குளிர்விக்கும் வகையில் அனைத்து விதமான வண்ண வாசனை மலர்களாலும் பக்தர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் பூச்செறிதல் விழா 5 வார ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வருகிறது. 28ஆவது நாள் குடியேற்றத்துடன் தொடங்கி அதிலிருந்து 10வது நாள் சித்திரை முதல் நாள் செவ்வாய்க்கிழமை திருத்தேர் விழா நடைபெறும். இந்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி சித்திரை தேரோட்டம் நடைபெற உள்ளது. இக்கோயிலின் மற்றொரு சிறப்பம்சம், மார்க்கண்டியின் பக்திக்காக காலசம் ஹாரமூர்த்தியாக திருக்கடையூரில் அவதரித்தார் சிவன். யமதர்மனை அழித்தார். இதனால் உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில் யமதர்மன் சபையில் நோய்களின் அதிபதியாக இருந்த மாயாசுரன் சகோதரர்களுடன் பூமிக்கு வந்தார். பூமியில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினார்கள். அதர்மம் தலைக்கேறி ஆடத் துவங்கியது. தர்மம் தலை தொங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கிணங்க மாயாசுரனையும் அவனது சகோதரர்களையும் மதம் செய்தார். அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து கொண்டாள். நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றினாள் சமயபுரம் மாரியம்மன். இக்கோவிலில் இன்றும் கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனின் தலைமீது எழுந்தருளியிருப்பதை காணலாம். இந்த தலம் தீராத நோய்களை தீர்க்கும் தலமாகும். சமயத்தில் வந்த சகலமும் தரும் தேவி மகமாயி, சந்தனத்தில் மனம் கமழும் சாந்தஸ்வரூபிணி, மல்லிகையை சூடிக்கொள்ளும் மாங்கல்ய தாரணி, குங்குமத்தை அள்ளி கொடுக்கும் கோடீஸ்வரி, நல் மனதிலில் வீற்றிருக்கும் மகேஸ்வரி, சமயபுரத்தாயி தேவி மகமாயி, சமயபுர